வெல்கம் பேக் டு ராணி சித்ர தையல். நான் வந்து இனிமே வர்ற வீடியோலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் படிக்கும் போது, அது டீச்சர் ட்ரைனிங், டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் நான் முடிச்சிருக்கேன். அது படிக்கும் போது நான் என்னென்ன பண்ணனோ அது வந்து நான் இங்கே வந்து ஆல்பமாக பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆல்பத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரன்னிங், இது புல்லியன் நாட், இது வந்து டபுள் ரன்னிங், இது புல்லியன் நாட் டபுள் ரன்னிங். இந்த பக்கம் வந்து செயின் ஸ்டிச், இது ஃபுல்லாகவே செயின்னு. அப்புறம் வந்து பேக் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு இதெல்லாம் போட்டிருக்கு. இதில் அங்கங்கே ஒரு குந்தன் சும்மா ஒட்டி வச்சுருக்கேன். இதில் இது வந்து பிக்னிஸ், அதாவது ரன்னிங்லேயே வந்து லேஸ், இன்டர்லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து இது வந்து மேஜிக் செயின் ஸ்டிச், டபுள் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு பண்ணுறது. இது வந்து ரன்னிங்லேயே விப்டு ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது. இது வந்து பிக்னிஸ், இது வந்து கிராஸ் ஸ்டிச், இது வந்து பேக் ஸ்டிச்சு. இப்படி நிறைய நான் போட்டிருக்கேன். இது வந்து சாட்டின் குட்டி குட்டியாக போட்டிருக்கு. இதுக்குள்ளார வந்து பேக் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன், ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. இது வந்து வீல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச், சக்கர தையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து செயின். இது வந்து ஃபெதர் கோதுமை தையல் சொல்லிட்டு வீட்டியர் ஸ்டிச். இது குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து பேக்லேயே விப்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து தாம்பூர் தையல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செயின்லேயே ஃபில் பண்ணுறது. அவுட்லைன் வந்து வேறு கலர் கொடுத்துட்டு உள்ளே வந்து வேறு கலர் அப்படி கொடுத்து பண்ணுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் செயின்லேயே, கையிலேயே போட்ட செயின் ஸ்டிச். இது வந்து செயின் வித் விப்டு செயின் ஸ்டிச். இது வந்து ருமேனியன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு, ருமேனியனும் இது வந்து ருமேனியன், இது வந்து ஹெரிங் போன், இப்படி மாற்றி போட்டிருக்கிறதுல இதுவும் ஹெரிங் போன் தான். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது வந்து ஹெரிங் போன் வித் இது விப்டு இது வரும். இது வந்து ஹெரிங் போன். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது வந்து விடுபட்ட சங்கிலி தையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அது. இது வந்து கேபிள் செயின் ஸ்டிச்சு. இது வந்து பட்டன் ஹோல், அப்புறம் காம்பு தையல், அதாவது ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்து ஃப்ளார் டிசைன். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது போட்டிருக்கேன். லேசி டேசி, அப்புறம் காம்பு தையல், அப்புறம் இது கிராஸில் போகிற இந்த ஸ்டிச்சு, ரவுண்டு பட்டன் ஹோல், இதெல்லாமே போட்டிருக்கேன் இதில். இது வந்து சாட்டின், ஃபுல்லாகவே அடைப்பு தையல்னு சொல்லிட்டு தமிழில் பேர். இது வந்து சாட்டின் ஸ்டிச். இது வந்து கிரவுண்ட் வீல் ஸ்டிச் அப்படின்னு பேர். இது வந்து விதை தையல், அதாவது சீடு ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து ஐலெட் ஹோல். இது வந்து லேசி டேசி. இது வந்து பேட்ச் ஒர்க், நெட்டட் பேட்ச்ன்னு சொல்லிட்டு, நெட்டில் பேட்ச் ஒர்க்கு. இதுவும் பட்டன் ஹோல். அப்புறம் இப்படி பலவிதமான தையல் போட்டிருக்கேன். இது எல்லாமே பட்டன் ஹோல் தான். பாருங்கள், இதுலேருந்து எல்லா தையல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 தையல் இருக்குது இதில். இது வந்து மோனோகிராம், இது வந்து லேசி டேசி, இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சு, இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இது வந்து மிரர் ஒர்க், இது வந்து லேசி டேசி, இது வந்து டபுள் கலர் சாட்டன் ஸ்டிச்சு, நிறைய. இது வந்து லேடர், இது ரன் அண்ட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒன்று வரும். இது வந்து சீடு. இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒயிட் எம்ப்ராய்டரி. இது வந்து பீகாக். ஆல்ஃபைன் தையல். அப்புறம் இது வந்து ஃபெதர் ஸ்டிச். இது வந்து குவில்ட்டிங் சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் இது வந்து இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 100 தையல் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து
கமல். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் அது வந்து ரன்னிங் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரேம் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் இருந்தால் போதும். இந்த சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் பெருசாகவே எடுத்திருக்கேன். அதாவது இதுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் தேவைப்படும். ரங்கோலி, அப்புறம் இல்லைன்னா ஆங்கர், இல்லை இது வருது டோலி, அப்படி 3 பிராண்ட் வருது. இந்த 3 பிராண்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஆங்கரில் எடுத்திருக்கேன். நம்பர் 6 நீடில் நம்பர் வந்து 6. இதை வந்து நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் பேக்கில் இப்படி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இதுதான் லைன் தான் நம்ம லைனில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளே குத்தி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இப்படி ஈவனாக போடணும். நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெருசாக போடுறேன். நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோ கரெக்டாக அழகாக வரும். இப்படி இந்த கேப்பும் இந்த த்ரெட்டும் ஒரே சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது அந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து காந்தா ஒர்க் இது வந்து குட்டி குட்டியாக போடும்போது தான் அழகாக இருக்கும். இது வந்து காந்தா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நாடோடி மக்கள் எல்லாம் இது வந்து நிறைய இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்டிச்சஸ்க்கு பேரே வந்து காந்தா. இதில் வந்து இந்த டைப், அதாவது ரன்னிங், டபுள் ரன்னிங், அப்புறம் விப்டு ரன்னிங், கவுச்சிங் கூட இதில் ஆட் ஆகும். அப்புறம் இது எல்லாமே வந்து காந்தா ஒர்க் அப்படின்னு சொல்லி பேர். இப்படியே நம்ம போட்டுகிட்டே போகணும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இது ஃபுல்லாகவே போட்டுடணும். பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது இல்லைங்களா. இதோட மாடல், அதாவது சொன்னேன் இல்லைங்களா காந்தா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே இதுதான். பாருங்கள், பார்டரில் அழகாக போட்டிருக்கேன். இது வந்து பார்டர், ஏதாவது ஒரு சாரிக்கு அப்படி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து வெறும் ரன்னிங், அதாவது ரன்னிங் 3 லைன், இந்த சைடில் 3 லைன் போட்டிருக்கேன். உள்ளே வந்து சாட்டின் இது ஃபில் பண்ணியிருக்கு. இது வந்து ஹெரிங் போன் இது ஃபில் பண்ணியிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.